தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலைன்னு ஒரு தலைவர் இருக்காரு, அறவேக்காரு. முந்தா நாள் பேஞ்ச மழையில நேற்று முளைத்த காலம். அவர் அதிமுக அழிஞ்சு போகின்றார். அதிமுக இந்த தேர்தலுக்கு பிறகு இருக்காங்க. ஏய் முப்பேன் இல்லடா, டே உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ அரசியல கத்துக்குட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா என்று அழைக்கப்பட்ட நான் அழகிரி தென் மாவட்டத்தில் கோடு உச்சியவர். அவர் இதே மாதிரிதான் சொன்னார். 2011 பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியே இருக்கான்னு சொன்னாரு. அவர் இன்னைக்கு அரசியலே இல்லையாப்பா. அவர் டாக்டர் கலைஞருடைய பிள்ளடா. உனக்கு என்னடா தெரியும் ராசா? என்ன ராசா? டே தம்பி, எனக்கு போய் நீ உண்மையிலே படிச்சு பாஸ் பண்ணியா, பிட்டடிச்சு பாஸ் பண்ணான்னு தெரியல. இருந்தாலும் என்ன பேசுறேன்னே தெரியல, எதை பற்றி எப்படி பேசுனதில்ல. ஆனால் எடப்பாடியாரை பற்றி பேசுறான். அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, எத்தனை சேர்மனாக இருந்தவர், எத்தனை பேர். நீ ஒரு பதவியில கவுன்சிலர் பதவி கூட நின்று ஜெயிச்சதில்லை. அதுவும் ஒரு தேர்தலில் போன சட்டமன்ற தேர்தலில் நாங்க இருந்து 1000 ரூபாய் கொடுத்து உனக்கு ஓட்டு போட மறுத்துட்டாங்க மக்கள். இன்னைக்கு நீ கோவையில் நிக்கிற, நல்லா மாட்டிக்கிட்ட. அது வேற, அது என்ன ஆகுது, அது வேற. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நாங்க அதுக்குள்ள தலைவர். அதிமுகவே அதிமுக தலைவரை பற்றி நீ பேசுவதற்கு உனக்கு அருகதை இருக்கா? இது தியாக கட்சி, ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ஒரு குடும்ப ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாதுக்காக மனித புனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம் தான் அதிமுக. ரத்தத்திலும் வேர்வையிலும் சிந்தி இந்த இயக்கம் வளர்ந்தது. புரட்சி தலைவருடைய ரத்தத்துல தியாகத்தால வளர்ந்தது. எத்தனை பேர் உயிர் பலி கொடுத்து இந்த இயக்கம் வந்திருக்கு தெரியுமா? சாதாரணமெல்லாம் இல்ல. உங்க அப்பா ஆளுங்கட்சியாக உங்க கட்சி தொடங்குறதுக்கு முதலே அதிமுக 72 தொடங்கிருச்சு. நீங்க அப்ப கட்சியே இல்ல, இப்பதான் கட்சி. அண்ணாமலைக்கு இது தெரியுமா? தெரியாம பேசுற தாய்மார்களே, இந்த கட்சியை அழிஞ்சு போகும்னு சொல்றான். உங்களால் உங்களுக்காகவே நான் வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் அம்மா, அவரை இழிவாக பேசுறார். இந்த நாட்டில் திராவிட இயக்கம் வளர்ந்ததற்காக சாதாரண சாமானியெல்லாம் பொது வாழ்க்கையில் வரலாம். அவனும் சட்டமன்ற உறுப்பினராக, மாநகராட்சி உறுப்பினராக, பேரூராட்சி செயலராக வரலாம் என்ற பேரில் அண்ணாவே இழிவாக பேசுகிறார். அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இது என்ன இதையெல்லாம் பேசுறாருன்னா அவருடைய நாக்கு வெட்டப்படணுமா இல்லையா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.